ஒரே ஒரு தடவை மட்டும் கறி வெட்டுறாரு, அவ்வளோதான் முடிஞ்சது. அது ஓப்பனிங் சீன் காண்டி நீ ஒரே ஒரு தடவை கறி வெட்டாம வேணும் என்ன படம் ஃபுல்லா 2.5 மணி நேரம் கறி வெட்ட வச்சிடலாமா சூப்பர் ஸ்டாரை? பாத்துருவீங்க, அப்போ சூப்பரா இருக்குமா உங்களுக்கு? இந்த மாதிரி நான்சென்ஸ் எல்லாம் நம்ம குரூப்ல வச்சிருக்கிறதே தப்புப்பா. ஹலோ டியர் மாடிஸ், டைட்டில பார்க்கும் போதே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், கூலி ரிவ்யூவர்ஸ் ரோஸ்ட். கும்முடு குருசாமியின் தீபாவளி வாழ்த்துக்கள். ஒரு சினிமா ஃபேனா, ஒரு ஜெனரல் ஆடியன்ஸா சில விஷயங்கள் கிளாரிஃபை பண்ணணும். அதுக்காக தான் இந்த வீடியோ முக்கியமா நான் வந்து போஸ்ட் பண்றேன். என்ன தம்பி என்னாச்சு? நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ரிவ்யூவர்ஸ் யார் இதுல தரமான ரிவ்யூவர்? ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி. ஆனா உண்மையிலேயே அவங்க பண்றதால ரிவ்யூவா, இல்ல சினிமா அனலைஸா, இல்ல ரோஸ்ட் வீடியோவா? பொதுவா ஒரு படத்தை வந்து நம்ம 3 விதமா பிரிக்கலாம். ஒன்னு மொக்க, பார்க்கவே முடியல உட்காந்து, வாட்சபிள், பார்க்கலாம் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கு. இன்னொன்னு சூப்பரா இருக்கு, கைதி மாதிரி, தீரன் மாதிரி, கத்தி, துப்பாக்கி. சோ இந்த கேட்டகரியில வந்துட்டு சூப்பர் கேட்டகரி. சோ இந்த கேட்டகரியில கூலி எந்த கேட்டகரி வருது அப்படின்னா வாட்சபிள்ல தான் வருது. ஆனா இங்க என்னடானா ஏதோ லோக்கி வந்து படு கேவலமான ஒரு படத்தை கொடுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் வந்து ஒரு லுச்சா பையன், ஒரு பொறுக்கி பையன். நீங்க இல்ல, நான் இப்பயும் சொல்றேன், நீங்க வந்து படத்தை காசு கொடுத்து பார்த்திருக்கீங்க, உங்க ஒப்பீனியனை நீங்க தாராளமா சொல்லுங்க, அதுல எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. நான் அது குறுக்கவே வரல. ஆனா பிரசாந்தோடைய பாடி லாங்குவேஜ் எல்லாம் பார்க்கும்போது அவர் ஏதோ சூர மொக்க படத்துல மாட்டிக்கிட்ட மாதிரி ரியாக்ஷன். அதை நம்ம பார்த்தே நம்ம ரோஸ்ட் பண்ணுவோம். இருங்க, நாங்களே எவ்வளவு கால் இருக்கிறோம் தெரியுமா? நம்ம ப்ளூ சட்டை மாறன் அவரை பத்தி சொல்ல வேண்டாம். அவர் ராட்சசன் படத்தையே மொக்கன்னு சொன்னவர். அவருக்கு வந்து எல்லாமே மொக்க படம் தான். நான் அவருடைய வார் 2 படத்துடைய ரிவ்யூவும் பார்த்தேன். அந்த படம் அவருக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சாமா, பார்க்கலாமாமா. என்ன சார், விஎஃப்எக்ஸ் எல்லாம் பேட்ச் ஒர்க் பாக்கி இருக்கு, 6 பேக்லாம் விஎஃப்எக்ஸ் வச்சு தெரியுறாங்க, லாஜிக்கே இல்லாத ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் வந்து வார் 2ல இருக்கு. ஆனா நீங்க அதுக்கு என்ன ரிவ்யூ கொடுக்குறீங்க? இந்த க்ரீன் மேட்டில் பண்ண சீன்லாம் கொஞ்சம் பல்ல இழிச்சி தான் இருந்தது. அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு பார்த்தோம்னா ஓரளவுக்கு நல்ல படம்னே சொல்லலாம். ஆனால் ஒரு முக்கியமான கண்டிஷன், இந்த படம் பார்க்க போகும்போது மூளையை கழட்டி வச்சுட்டு தான் போய் பார்க்கணும். அதை நீங்க கூலி படத்துக்கே பண்ணிருக்கலாமே, மூளையை கட்டி வச்சுட்டு போய் உள்ளே போய் உட்காந்துருக்கலாமே. நீங்க ஏதோ மொக்க படத்துல மாட்டின மாதிரி, லோகேஷ் ஏதோ தலைவரை வச்சு ரொம்ப பங்கம் பண்ணிட்ட மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. சரி, ஓகே, இப்போ அவங்க என்ன பேசுனாங்க, அதுக்கு நம்மளுடைய கருத்து என்ன, ரியாக்ஷன் என்னங்கிறத பார்ப்போம். கூலி பவர் ஹவுஸ். நீ பத்திட்டு உட்கார்ற. இது என்னதான் கதை இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எத்தனை கொலை நடக்குதுன்னு எவனுக்குமே தெரியாது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எவன் என்ன பயங்கரமாக வந்து நோட்டு போட்டு என்ன கூட வந்து எத்தனை கொலை நடக்குதுன்னு எவனுக்கும் கண்டுபிடிக்க முடியாது. அதே மாதிரி இந்த படத்தில் கதை என்னன்னு எவனுமே கண்டுபிடிக்க முடியாது. என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல? எதுக்கு வர்றாரு, யாரை தேடி போகிறாரு? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஃப்ரெண்டு இறந்துட்டான், ஓகே ரைட்டு, ஃப்ரெண்டை தேடி போகிறாரா, இல்லை ஃப்ரெண்டு பொண்ணா, அந்த பொண்ணு என்ன பஞ்சாயத்து, அதுக்குள்ளே சோபின் ஷாயர் வர்றாரு, அதுக்குள்ளே நாகார்ஜுனா வர்றாரு, எங்கெங்கேயோ போகுது சௌரியத்துக்கு. இந்த சின்ன வயசுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கதை சொல்லிட்டு இருப்போம். டே அப்போது ஒரு நாள் வந்து குதிரை வந்துச்சா, அதுக்கு பக்கத்தில் முதல்ல வந்து பிஸ்கெட் சாப்பிட்டு இருந்துச்சு அப்படிங்கிறப்போ, எப்படா முதல்ல பிஸ்கெட் சாப்பிட்லாம், உனக்கு வேலை இல்லை தெரியுது எனக்கு, குழந்தை எதனா வாயில் வந்து சொல்கிறது தானே, அந்த மாதிரி தான் கதை போகுது. எங்கேக்கோ போகுது, இப்படி லெஃப்ட் எடுக்குது, ரைட் எடுக்குது, நேராக போகுது, அப்புறம் குழிக்குள்ளே விழுந்துருது. கூகுள் மேப்ஸ் போட்டு போயிட்டு நிறைய பேர் குட்டைக்குள்ள விழுந்தாங்கல்ல, அந்த மாதிரி எங்கேயோ போய் குட்டைக்குள்ளலாம் விழுகுது ஸ்கிரிப்ட். ஆரம்பத்தில் கூலி படத்துடைய கதை என்னங்கிறத தெளிவாக சொல்லணும், அதுவே அவருக்கு தெரிலங்கிறாரு. ஓகே, அப்போ இதிலே தெரிஞ்சு போச்சு, அவருக்கு கதையும் புரியலை, அதனால படத்துடைய கனெக்ட் ஆக முடியலை. இதுதான் ஒரு விஷயம். ஆக்சுவலாக கதை என்ன, அது இன்னொரு ரிவ்யூவர் ஒருத்தர் சொல்றாரு, அதை கேட்போம். கூலி விசாகப்பட்டினம் ஹார்பரை லீஸுக்கு எடுத்திருக்கிற வில்லன் நாகார்ஜுனா அதை தன்னுடைய ஸ்மக்லிங் வேலைகளுக்காக பயன்படுத்திட்டு வராரு. அவருடைய டீம்ல ரைட் ஹேண்டா இருக்கிறவர் தான் சோபின். தன்னுடைய பாஸுக்கு யார் குடைச்சல் கொடுத்தாலும் யோசிக்காம கொலை பண்ணிடுறாரு. அப்படி டெரரான ஒரு ஆளு. அண்ட் இந்த ஸ்மக்லிங் இல்லாம நாகார்ஜுனா வேற ஏதோ பெருசா பண்றாரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. கட் பண்ணா சென்னையில தேவா மேன்ஷன் அப்படிங்கிற ஒரு மேன்ஷனை ஸ்ட்ரிக்டான ஹாஸ்டல் மாதிரி நடத்திட்டு வராரு ரஜினிகாந்த். அவருடைய ஃப்ரெண்ட் தான் சத்யராஜ், அவர் இறந்துட்டாரு அப்படின்னு ரஜினிகாந்துக்கு செய்தி வருது. அவர் அங்க போறாரு. சத்யராஜுக்கு ஸ்ருதி ஹாசன், ரெபா மோனிகா ஜான், மோனிஷான்னு 3 பொண்ணுங்க. ரஜினியை பார்த்ததும் ஸ்ருதி ஹாசன் அவரை வீட்டை விட்டு போக சொல்லி கோவப்படுறாங்க. பட் சத்யராஜ் மரணம் இயற்கையானது இல்லை அப்படின்னு ரஜினிக்கு தெரிய வருது. உண்மையா என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஹீரோ களத்தில் இறங்குறாரு. இதுல தெரிய வந்த விஷயங்கள் என்னென்ன, ஸ்ருதி ஹாசன் ஏன் ரஜினியை பார்த்து கோவப்படுறாங்க, நாகார்ஜுனாவுடைய சீக்ரெட் பிசினஸ்ங்கிறது என்ன, சத்யராஜ் இறப்புக்கும் இதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா, இதெல்லாம் தான் இந்த கூலி. இப்போ இதுல எது ரிவ்யூ ப்ரோ? உனக்கு கதையே புரியல, தெரியல ப்ரோ. நீ என்ன குடிச்சிட்டு போனியா, இல்ல கேட்பானா கேட்க மாட்டேனா, சரக்கு அடிச்சிட்டு போனியா ப்ரோ? என்ன கதை புரியல? ஓப்பனிங்ல வாய்ஸ் ஓவர் வருது, இதுக்கு தான் எஃப்டிஎஃப்சியே போகாத தலை. ஏன்னா சில பேருக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா படம் வந்து ஹெவி பிஜிஎம் பெரிய சவுண்டாவே இருந்தாலே நிறைய பேர் இரிட்டேட் ஆகும். ஸோ அது மாதிரி ஒரு கேட்டகரி தான் பிரசாந்த் அண்ணா இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன்.
உள்ள போய் உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் குறை சொல்றாப்புல. அவருடைய பாடி லாங்குவேஜை நீங்க பாருங்க. அவர் வந்து ரிவ்யூ பண்ணல, ரோஸ்ட் பண்றாரு. எதனா வாயில வந்து சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கதை சொல்லிட்டு இருப்போம். டேய் அப்போது ஒரு நாள் வந்து குதிரை வந்துச்சா, அதுக்கு பக்கத்தில் முதல்ல வந்து பிஸ்கெட் சாப்பிட்டு இருந்துச்சு அப்படிங்கிறப்போ எப்படா முதல்ல பிஸ்கெட் சாப்பிட்டுலாம் குழந்தை எதனா வாயில வந்து சொல்கிறது தானே அந்த மாதிரி. சரி, ஓகே. நீங்க என்ன சொல்லணும்? கதையை சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு கதையா, இவ்வளவு வீக்கா இருக்கே, இது எப்படி லோக்கி எடுத்தாரு இப்படி சொல்லணுமா? இல்ல கதையா ஒன்றும் புரியல, இங்கிட்டு போகுது அங்கிட்டு போகுது குழிக்குள்ள உழுவுது அப்படின்னா அப்ப ஆஸ் ரிவ்யூவரா நீங்க என்ன சார் நோட்ஸ் எடுத்தீங்க அதுல இருந்து? அந்த படத்துல இருந்து அப்ப என்ன பாத்தீங்க நீங்க? ப்ளூ சட்டமாரனே ஒன்லைன்ல ஸ்டோரி சொல்றாரு, அவருக்கே தெரியுது. அப்ப நீங்க எதுக்கு படத்துக்கு போனீங்க? ஒரு படத்துடைய ஒன்லைனே தெரியாம நீங்க என்னமோ ஒன்று பார்த்துட்டு வரதுக்கு போனீங்களா? தலைவா நீ சத்தியமா குடிச்சிட்டு தான் தலைவா போயிருக்க. அடுத்து பாப்போம். இந்த படத்துலேயே அல்ட்ரா டார்க் யார் அப்படின்னா தலைவன் நாகார்ஜுனா தான். எவனோ வந்து ஹெவியாக வந்து லோக்கியெல்லாம் போய் நம்ப வச்சிட்டார். தலைவா நீ வா பாரு, ரஜினிகாந்தோட பெரிய ரோல்னு சொல்லி கூப்பிட்டு வந்து அல்ட்ரா டார்க் காமெடி தலைவன். சும்மா தண்ணியை போட்டு அப்படியே உட்காந்துருப்பார். ஏய் அப்படிங்குவார், அப்புறம் ஏய் அப்படிங்குவார், அப்புறம் அப்படிங்குவார். இந்த அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்டே இல்லாத தான் பண்ணுவான். அந்த சரி சீனை முடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுறது சார், கத்துங்க சார் சும்மா அப்படின்னு போதும், ஜூம் அவுட், ரைட் கட், அவ்வளோ ஈஸியாக இருக்குது. டேய் இதெல்லாம் பழைய டெக்னிக்கியா. நாகார்ஜுனா கேரக்டர்லாம் வந்து கடைசி வரைக்கும் வந்துன்னா அல்ட்ரா டார்க்காக போயிட்டே இருக்கும். அந்த கேரக்டர் மட்டும் தனியாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு தனி சிரிப்பு வரும். எனக்கு தெரிஞ்சு இதை பார்த்துட்டு அடுத்த படம் நாகார்ஜுனா வந்து பார்த்தீங்கன்னா சார் ஒரு அட்டகாசமான காமெடி ரோல் இருக்குது வந்து நடிக்கிறீங்களா அப்படின்னு கூப்பிட்டா கடுப்பாயிருவார் நினைக்கிறேன். டேய் சரி, ஓகே. நாகார்ஜுனா அவர் கேரக்டர் ரோல் உண்மையிலே காமெடியா இருந்துச்சா? எனக்கு புரியல நீங்க உங்க கான்செப்ட் என்னன்னு. சரி, அவர் சொல்ற மாதிரி அவர் வந்து சீரியஸா நடிக்கிறது உங்களுக்கு சிரிப்பு வருது அப்படிதானே நீங்க சொல்ல வரீங்க? இவர் இதோட நிறுத்தல. அவரோட ட்விட்டர் அக்கௌண்ட்ல என்னென்ன பண்ணி வச்சிருக்காருன்னா, சன் பிக்சரோடைய 151 கோடி அப்படின்னு சொல்லி போட்ட போஸ்டர் வந்துட்டு 1500 கோடி கன்ஃபார்ம் ப்ரோ அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணி வச்சிருக்காரு. இன்னும் ஒரு படி மேல போய் நாகார்ஜுனா டார்கஸ்ட் காமெடி கேரக்டர் இன் என்டையர் தமிழ் சினிமா, அவர் சீரியஸா பேசும்போது சிரிப்பு தான் வந்துச்சு அப்படின்னு சம்பந்தமே இல்லாம உளறி வச்சிருக்காப்ல. லைனா அவரோட வீடியோவை போய் பாருங்கடா அப்படின்னு சொல்லி சொல்லாம நிறைய விஷயங்கள் பண்ணி வச்சிருக்காரு. இப்பதான் எனக்கு ஒரு டவுட் வருது ப்ரோ. கூலி படம் நீங்க ரிவ்யூ பண்ண போறீங்கன்ட்டு 2 நிமிஷத்துக்கு வரைக்கும் நீங்க வெறும் விளம்பரம் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. என்னென்னமோ விளம்பரம், நிறைய படத்தை பத்தி பேசுறீங்க, ஏதோ பிராண்டை பத்தி பேசுறீங்க, விளம்பரம் தான் பேசுறீங்க. எனக்கு இப்ப என்ன டவுட் வருதுன்னா, நீங்க ஏதோ வந்து பாசிட்டிவாவோ இல்ல வந்து ஆக்சுவலா மற்ற ரிவ்யூவர்ஸ், சில ரிவ்யூவர்ஸ் நல்ல ரிவ்யூவர்ஸ் கொடுக்குற மாதிரி பாசிட்டிவ் நெகட்டிவ் அதுக்கப்புறம் உங்களுடைய ஓவரால் ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொல்லி நார்மலான ரிவ்யூவா, அதாவது இந்த காக்கி டாக்கிஸ் மாதிரி ரிவ்யூ கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மேபி வியூஸ் வராம போயிடலாம். நெக்ஸ்ட் டைம் உங்களை அப்ரோச் பண்ற பிராண்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ வியூஸ் போல, நாங்கள் இவ்வளோ அமௌண்ட்டை கம்மி பண்றோம்னு சொல்லி கம்மி பண்ணவும் வாய்ப்பு இருக்கு. அதனால இஷ்டத்துக்கு காமெடி பண்ணி வைப்போம், ரோஸ்ட் பண்ணுவோம், நம்ம எதுக்கு ரிவ்யூ பண்ணிட்டு அப்படிங்கிற ஒரு நினப்புல கண்ட மேனிக்க நாகார்ஜுனாவை பத்தி அவரோட கேரக்டர் காமெடி கேரக்டர்னு சொல்லி படத்துடைய கதையை பத்தி சொல்லாம கதை என்னன்னே தெரியல, கதை இங்க போச்சு அங்க போச்சுன்னு சொல்லி ஒப்பேத்தி என்னென்னமோ வாய்க்கு வந்தபடி பேசி இப்போ உங்களுக்கு என்ன 2 நாள்ல வந்துட்டு 8 லட்சம் வியூஸ் வந்து உங்களுக்கு போயிடுச்சு. சுருக்கமா என்னன்னா, கூலின்னு ஒரு பெரிய மூவி வரப்போகுது, அதை வச்சு செய்வோம். படம் வாட்சபிளா இருந்தாலும் அது ரொம்ப படுமோசங்கிற மாதிரி நம்ம வந்து ரிவ்யூவில் போட்டு ரோஸ்ட் பண்ணுவோம். அப்போதான் வியூஸ் நிறையா போகும். நெக்ஸ்ட் டைமும் நம்மளை வந்து பிராண்ட் வந்து அப்ரோச் பண்ணுவாங்கிற மாதிரியே நீங்கள் பேசினாதான் எனக்கு இப்போ ஒரு டவுட் வருது. மேபி அது ரியல் இல்லை வந்து இல்லாமல் கூட இருக்கலாம். என்னுடைய கருத்தை நான் சொல்கிறேன். இதில் நீங்கள் ரிவ்யூன்னு சொல்லி என்ன பண்ணுறீங்க எனக்கு புரியவே இல்லை. மேற்கொண்டு பார்ப்போம். இப்போ ஸ்ருதியோட கேரக்டர் அவ்வளோ முக்கியமாக வச்சுருக்கிறீங்க. சொல்லப்போனால் அவங்கள சுற்றி தான் அந்த கதை நடக்குது. அப்போ அவங்களுக்கு ஒரு கேரக்டராக இருக்க வேண்டாமா? அதில் வர ஒரு பொண்ணு, அவங்க இன்னொரு கேரக்டர் வருது, அந்த பொண்ணுக்கு சேம ஃபைட் கிட்டலாம் பார்த்தீங்கன்னா அந்த அம்மா போட்டு புரண்ட்லாம் இருக்கு. ஏய் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அம்மாலாம் புரண்ட் இருக்குது. ஆனால் ஸ்ருதி என்னென்னா ஒரு ஏவரேஜ் இந்த வழக்கம் போல் ஹீரோயின் இந்த கையை பிடிச்சோன்னே பார்த்தீங்கன்னா பின்னாடி வா நானும் ஜாய் இங்கே வரேன் வா அப்படின்ட்டு குடுன்னு ஓடுவாங்கல்ல, அழுதுகிட்டே இருக்கிறது, அப்படியே இப்படியே இருக்கணும், இருக்கணும். ஏய் ஒரு நல்ல கேரக்டர் இருந்திருக்கலாம் அவங்களுக்கு. அவங்க நடிச்சிருப்பாங்க, அவங்க நல்லா செம்மையாக நடிப்பாங்க. அவங்க ஏன் நல்லா தான் நடிச்சிருக்காங்க ஸ்ருதிஹாசன், அவங்களுக்கு என்ன குறை எனக்கு புரியல. செகண்ட் ஹாஃப்ல தான் ஸ்ருதியை வந்து இந்த கட்டி போட்டு இழுத்துட்டு போறாப்புல, அதெல்லாம் பண்றாப்புல, அதெல்லாம் ஓகே. செகண்ட் ஹாஃப்ல படத்துல வந்து நிறைய ஃபிளாஸ் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி ஆமீர் கானோட இது, அதுக்கப்புறம் உபேந்திரா ஒப்பேத்தி வச்சிருக்கிறது, தலைவருக்கு வந்து ஜால்ரா போட தான் 2 பேரும் வராங்க, அதெல்லாமே நான் ஒத்துக்கிறேன், ஓகே தான். ஸ்ருதிஹாசனோட நடிப்பை பத்தி பேசுறீங்க. ஸ்ருதிஹாசன் தான் படத்துல வந்துட்டு நிறைய சீன் வராங்க. எனக்கு தெரிஞ்சு நாகார்ஜுனாவோட அவங்க தான் நிறைய சீன் வராங்க போல. அவங்களோட நடிப்பு அதில் நல்லா தான் இருந்துச்சு, நேச்சுரலான பண்ணியிருந்தாங்க. இதுல என்ன நீங்க குறைய கண்டுட்டீங்க? அவங்களுக்கு ஒரு ரோலு கொடுத்துருந்தா நடிச்சிருப்பாங்க அப்படிங்கிறாப்புல. அப்போ என்ன இப்போ லோக்கி என்ன பண்ணார்? அதில் ஆமீர் கான் மாதிரி கூப்பிட்டு வச்சுட்டு
சார் 2 பேரும் வந்து 3 பேரும் சேர்ந்து பீடி பற்ற வைங்க அப்படியே உப்புன்னு ஊதுங்க அது ஒரு மாசம் இருக்கும் அப்படின்னு சொன்னாரா இல்லை என்ன எனக்கு புரியலை. படத்தில் சில விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆளதான் பாடி கேவலமாக இருக்கிற மாதிரி நீங்கள் பாடி லாங்குவேஜில் பேசுறதுங்கிறது அதுதான் கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக இருக்குது. போயிட்டே இருக்கு. சத்யராஜ் சார் அவர் எதுக்கு வர்றாருன்னே தெரில. அவர் வந்து பார்த்தீங்கன்னா நடமாடும் சுடுகாடு ஒன்று கண்டுபிடிக்கிறாரு. பார்த்தீங்கன்னா சேர் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த தகன மேடையெல்லாம் இருக்குல்ல நம்ம எலக்ட்ரிக் சுடுகாடு அது மாதிரி சேர்லேயே எலக்ட்ரிக் சுடுகாடு என்னடான்னு பார்த்தா வில்லன் வந்து கொன்றுவானா பாடி டிஸ்போஸ் பண்ணால் அவனுக்கு தெரியாதான் சரியா. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக் சுடுகாடு இந்த சேரில் வச்சு பொசுக்கி ஏண்டா வில்லன்கிறீங்க அவனை வந்து கிங் பின்ங்கிறீங்க அவன் தான் வந்து மிகப்பெரிய வில்லன்கிறீங்க யார் நம்ம நாகார்ஜுனா. அவன் அந்த ஏரியாவே கண்ட்ரோல் பண்ணுறான் வாட்சி கடத்துறான் என்னென்னமோ கடத்துறானுங்க உள்ள வேலை செய்கிறவனே 2000-3000 பேர் வேலை செய்கிறான் அவ்வளோ பெரிய ஆள் அப்படிங்கிறாங்க என்ன. அப்போது அவனுக்கு ஒரு 20 பாடி டிஸ்போஸ் பண்ண கூட அவனுக்கு தெரியாதாடா. ஏண்டா ஒரு சின்ன வில்லை ஏதோ முட்டு சந்தில் வந்து ஏதோ திருட்டு பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னா ஒரு பாடி டிஸ்போஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஆக்சுவலாக இது வந்து நிறைய பேர் இந்த விமர்சனம் வந்து வச்சாங்க பெரிய வில்லனுங்கிறீங்க அவருக்கு வந்து 20 பாடியை வந்து டிஸ்போஸ் பண்ண தெரியல அப்படின்னு சொல்லி. பட் அது வந்து ஒரு கதையாக ஒன்று டீட்டெயிலாக காமிச்சிருக்கலாம். பட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா நிறையா அங்கே வேலை செய்கிற கூலியெல்லாம் கூப்பிட்டு அவருக்கு வந்து ஹார்ட்டையோ அந்த ஆர்கனெல்லாம் வெளியே எடுத்து அவங்கள வந்து கொல்லணும். இது நார்மலாக வந்து எங்கேயாச்சும் பணத்தையோ கிணத்தையோ போட்டாங்க அப்படின்னா அது ஒரு எவிடன்ஸ் ஆயிரும். ஸோ இதுக்காக தான் பண்ணுறாங்கிறதுக்காக மேபி வந்து நாகார்ஜுனா ஸ்மார்ட்டான வேவை கண்டுபிடிச்சிருக்கலாம். அதுதான் லோக்கியோட திங்கிங்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்தில் உருப்படியான ஒரு ரோல் அப்படின்னா அது ஷௌபின் ஷாகிருடைய ரோல் அப்படின்னு சொல்லலாம். அவர் வந்து செமையாக ஸ்கோர் பண்ணிட்டார் மனுஷன். அவர் ரோலுமே ஒரு பாயிண்டில் அது அந்த கேரக்டர் செத்துடுது. மர்கையா போட்டு பூசிடுறாங்க கலாவை போட்டு திடீர்னு நோ அவருக்கு வந்து அந்த நோய் அந்த இது வந்து இந்த ரியாக்ஷன் அதனால் அவர் எந்திரிச்சிட்டார். ஷௌபினுக்கு நோய் இருந்துச்சு அந்த படத்தில். அவருக்கு இந்த ரியாக்ஷன்னா எந்த ரியாக்ஷன் இல்லை நீ என்னென்ன சொல்ல வர நீ எதையாச்சும் ஒன்று தெளிவாக பேசுறியா. பிடிச்சிட்டு போய் படம் பார்க்கலாம் சரி ஓகே போய் தொலை. பிடிச்சிட்டு என்ன ரிவ்யூ பண்ணுறியா ரிவ்யூவில் ரோஸ்ட்டு பண்ணுற நீ வந்து டைட்டில் மாற்றினா கூட எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்திருக்கும். கூலி ரோஸ்ட் பை பிரசாந்த் அப்படின்னு போட்டிருந்தீங்கன்னா ஓகே ரோஸ்ட்டாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுவேன் நானும் என்ஜாய் பண்ணுவேன். ஏன்னா அவனோட பாடி லாங்குவேஜ்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதை கூட நான் அட்மையர் பண்ணி என்னோட வீடியோவில் இன்க்ளூட் பண்ணாலும் பண்ணுவேன். ஆனால் நீ ரிவ்யூங்கிற பேரில் என்னடா பண்ணிட்டு இருக்க ஒரு பாசிட்டிவ் கூட உன் கண்ணில் படலையா. இது ஏதோ காமெடி பீஸ்ரா. என்னடா சாவுலேருந்து எந்திரிச்சிட்டிங்க என்ன மேட்ரு அப்படின்னா எழுதி ஷௌபின் ஷாகிர்லாம் முன்னாடி போயிருக்காங்க ரைட்டிங்கு பார்த்தா ரைட்டிங் வர மாட்டேங்குது. அப்போ என்ன பண்ணிருக்கீங்க நிறுத்து அங்கே ஒருத்தனை புதைச்சோம்ல ஸ்கிரிப்டில் இங்கே ரிவர்ஸ் வா இவனை எழுப்புடா ஏதோ ஒரு ரீசனை போடு எழுப்பு அவனை கூட ட்ராவல் பண்ணுவே அப்போ ஈஸியாக இருக்கும். இப்படி தான் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஷௌபினை அடித்து அந்த குழிக்குள்ளே புதைச்சிடுறாங்க. அப்போ திடீர்னு ஷௌபின் உண்மையாக ஏஞ்சி வராரு. அந்த சீனில் நீங்கள் லாஜிக்கை பார்த்துட்டு இருப்பீங்களா எப்படிரா அப்படின்னு சொல்லி ரியாக்ஷன் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருப்பீங்களா எனக்கு புரியலை அந்த விஷயம். எனக்கு அது நல்லா தான் ஒர்க் அவுட் ஆச்சு. சரி உங்கள் ஒப்பீனியன் நீங்கள் சொல்கிறீங்க சம்மந்தமே இல்லாமல் ஷௌபினுக்கு ஒரு நோய் இருக்குங்கிறீங்க அதுங்கிறீங்க என்ன சுத்தியாசம் சொன்னாங்கிறதே உங்கள் காதில் உழுவல. ஈவன் நீங்கள் லாஜிக்கை பற்றி பேசுகிறீங்கன்னா அதை பேசுங்க. அதை விட்டுட்டு என்னன்னே தெரியாமல் அறபோத மாதிரி என்னென்னமோ வளரிக்கிட்டு Don't try to play the fool with me, Nikesh. No, it's very bad. இது என்ன படம் அது நான் கேட்குறேன். இது த்ரில்லர் படமா ஆக்ஷன் படமா கமர்ஷியல் என்டர்டெய்னரா. லோக்கி வந்து அந்த கமர்ஷியலுக்கான லாஜிக்கை கரெக்டாக பார்ப்பார்ல அதெல்லாம் எங்கேயா போச்சு எங்கேயா ஐயா ஸ்க்ரீன் பிளே எங்கேயா ஃபிலிம் மேக்கிங் எங்கேயா. இந்த ஃபிலிம் மேக்கிங் பண்ணுறப்ப நான் விளம்பரம் சொல்லணுமையா ஃபோர்ஜ் ஃபிலிம் மேக்கிங்யா பார்த்தீங்கன்னா 24 அதான் பார்த்தீங்களா எதையாச்சும் கொண்டாந்து உள்ளே பேசிகிட்டு இருக்கும்போது அது ஒரு விளம்பரமாக சொறி விட்டுறது. எக்கச்சக்கமான 10-15 விளம்பரம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். மொதல் 2 நிமிஷம் விளம்பரம் இப்போ நடுவில் விளம்பரம் முடியும் போது இவர் ஒரு பிராண்ட் வச்சிருக்கு அதுக்கு விளம்பரம். இன்னும் ப்ரொமோஷனுக்காகவே இவர் இப்படி பேசிகிட்டு இருக்காரா என்னன்னு தெரியலை. வாட்ஸ்அப்பிலான படத்தை அது ஒரு மொக்கப்படம் மாதிரி மாற்றி ரிவ்யூ சொல்லி இதில் வர இவரே சொல்லிப்பாரு நான் பேசினதை வச்சு மக்கள் வந்து தேட்டருக்கு போகாமல் இருந்துட போகிறாங்களா 10 பேராச்சும் போகாமல் இருப்பான்ல. நீ உருப்படியாக ரிவ்யூ சொல்லி அந்த படம் உண்மையிலே மொக்கா இருந்துச்சு அப்படின்னா அது வேற விஷயம். ஒரு வாட்சபிளான மூவி உட்காந்து கூட பார்க்க முடியலன்னு சொல்றீங்க. அறிவு கட்ட கட்ட ஆலமரத்து பட்ட வெக்கங்கட்ட கட்ட வேப்ப மரத்து பட்ட ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கறி வெட்டுற வர காமிக்கிறாங்க ரஜினி சாரை. அப்புறம் அது எங்கே அதுக்கான ஒன்றும் இல்லை ஃபாலோ அப் எதுவுமே இல்லை. ரஜினி சார் எதுக்கு சார் கறி வெட்டுறாரு அங்கே பிரியாணி சமைச்சிட்டு இருக்காங்க. லோக்கி படத்தினாலே பிரியாணி வர சின்ன சகஜம் தான் அது. கறி பிரியாணி மட்டன் இந்த பிரியாணி எல்லாம் அதுக்காக ஒரு மட்டன் வெட்டிட்டு இருக்காரு. பிரியாணி சமைக்க மட்டன் வெட்டுறது கூட அவர் குத்தம். என்னதான் சார் உங்களுக்கு வேணும் எல்லாத்தையும் குறை சொல்லுங்க வேணான்னு சொல்லி எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காப்புல. ஏன் வேலை போயிரும் போலடா இதுக்கப்புறம்.
ஒரே ஒரு தடவை மட்டும் கறி வெட்டுறாரு, அவ்வளோதான் முடிஞ்சது. அது ஓப்பனிங் சீன் காண்டி நீ ஒரே ஒரு தடவை கறி வெட்டாம வேணும் என்ன படம் ஃபுல்லாக 2.5 மணி நேரம் கறி வெட்ட வச்சிடலாமா சூப்பர் ஸ்டாரை? பார்த்துருவீங்களா? அப்போ சூப்பராக இருக்குமா உங்களுக்கு? பிரியாணி இல்லாமல் எல்லாம் சுக்கு காப்பி சாப்பிட வச்சுட்டீங்க எல்லாத்தையும். எல்லாம் வெளில வந்தவன் பூரா அப்படியே தான் வந்தான். ஏய் ஏய் விடுங்கடா ஏய் அப்படின்ட்டு தான் வந்தாங்க எல்லாரும். என்ன இல்லை, என் கூட தேட்டரில் படம் பார்த்தவனும் மனுஷன் தான். அப்படி எவனும் கூனி குறியெல்லாம் இங்கே வரல. இன்டர்வியூலாம் கிளாப் பண்ணிட்டு உட்காந்துருந்தாங்க. அதெல்லாம் நல்லா இருக்குன்ட்டு. இப்போ இவ்வளோ ஏங்க டே 2ல் உண்மையான மனுஷங்க தான் வந்து பேசுகிறாங்க ரிவ்யூ. அதை நம்ம கொஞ்சம் பார்ப்போம். கமர்ஷியல் படம் வந்தாலே வந்துட்டு சில படம் வந்துட்டு நல்லா இல்லை இது இல்லை அப்படின்னு சொல்லி குறை சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லை, எல்லாருமே நல்லா தான் விரும்பி பாருங்க. இது ஓகே தக்லைஸ் கூட கம்பேர் பண்ண இது நல்லா இருக்கு. டெஃபினட்டாக பார்க்கலாங்க. இது எதுக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னு தெரியல. இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம், பட் கொஞ்சம் அங்கங்கே சீன்ஸ் கொஞ்சம் அப்படியே லேக் ஆன மாதிரி தான் இருந்துச்சு. மற்றபடி படம் சூப்பராகவே இருந்துச்சு. ஃபைட்டு கொஞ்சம் ரொம்ப அதிகம் தான், ஆனால் இப்போ எல்லாத்துலேயுமே ஃபைட்ஸ் நிறையா இருக்கு. பார்க்கலாம் சார், ஃபேமிலியோட பார்க்கலாம். குடும்பமா பார்க்கலாம் சார். நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கு. அந்த சண்டை சூப்பராக எல்லாரையும் காப்பாற்றி பறக்க விடுறாரு. நல்லா இருந்தது, ரொம்ப ரசித்து பார்த்தோம். படம் சூப்பராக இருக்கு ஐயா. கூலி நல்லா படம் நல்லா இருக்கு சார். பாட்டு பார்க்கலாம். படம் சூப்பராக இருக்குது. இவனுங்க மனுஷங்க ரிவ்யூ சொல்கிறாங்க, மனுஷங்க தானே 2வது நாள் வந்து நெகட்டிவ் சொல்லியிருக்கானுங்க, அங்கங்கே சொல்லியிருக்கானுங்க. நான் இல்லைன்னு சொல்லலை. படம் மொக்க, பார்க்கவே முடியல, உட்காரவே முடியல. உங்கள் பாடியில் இதில் சொன்னாவன் சார் ரிவ்யூ பண்ணுறீங்கன்னா ரிவ்யூ பண்ணுங்க. அதை விட்டுட்டு என்ன படத்தை நீங்கள் ஏன் அவ்வளோ ரோஸ்ட் பண்ணுற மாதிரி? கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக ஒரு சுக்காப்பி அடித்தாதான், இல்லை உள்ளே வர்ற மாதிரி பவர் ரோஸ் அடித்தாதான். ரைட்டு, நீங்கள் காஃபி குடிச்சு தான் ஆகணும். உங்களுக்கு பேபி லோ சுகர், ஹை சுகர், இது மாதிரி ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள் இருக்கலாம்னு நினைக்கிறேன். அதனால தான் உங்களால் உட்கார முடியல தேட்டரில். இல்லைனா உட்காந்துருப்பீங்க. என்னோட குட் அட்வைஸ், நீங்கள் இன்னும் பல்லாண்டு வாழணும். அதனால நல்லா ஜிம்முக்கெல்லாம் போய் ஒர்க் அவுட் பண்ணி, இல்லை வீட்டிலேயே நடைப்பயிற்சியெல்லாம் பண்ணி நல்லா ஸ்லிம்மாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் படம் நல்லா உட்காந்து பார்க்க முடியும். அதுக்கப்புறம் போயிட்டு தண்ணி கிண்ணியை போட்டுட்டு வந்து ரிவ்யூலாம் பண்ண முடியும். இன்னும் ஒரு 30 வருஷத்துக்கு 40 வருஷத்துக்கு நீங்கள் தான். தயவு செஞ்சு உடம்ப குறைச்சிட்டு போய் படம் பாருங்கள். அப்புறம் உட்கார முடியல, சூத்தொலிக்குதுங்க. பேசிட்டு இருக்கும்போது இடையில ஐயாவா வாடாவடான்னு எதுவும் சொன்னியா? ஃப்ளோவில் ஏதாவது வந்திருக்கும். கூலி பவர் சொன்னதே சொல்லு. அந்த ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சப்ஸ்டாண்டர்டாக இருந்தது. இந்த விஎஃப்எக்ஸ், இந்த டிஏஜிங் எல்லாம் அதை எதுக்கு பண்ணாங்கன்னே தெரில. நான் ஓப்பனாக சொல்கிறேன், இது வரைக்கும் இந்தியா சினிமாவில் நிறைய படங்கள், சில படங்கள் டிஏஜிங் பண்ணியிருக்காங்க. ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். டிஏஜிங்கே மொக்கங்கிற அந்த ஆள். இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறது இவரை பற்றி? உங்களுக்கு எல்லாமே மொக்க. இப்போ கன்ஃபார்மாக சொல்கிறேன், நீ அடித்த குவார்டர் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ சுருக்கமாக வந்து பிரசாந்தோட ரிவ்யூ சொல்லணும் அப்படின்னா, ப்ரொமோஷனுக்காக ஒப்பேற்றின மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. அடுத்த வாட்டி எங்கே அமௌண்ட்டை கம்மியாக கொடுத்துருவாங்களோ, உனக்கு வியூஸ் வரல அப்படின்னு சொல்லி இருக்கிறதெல்லாம் கண்ட பண்ணிக்க ரிவ்யூஸ் சொல்லாமல் அதை ரோஸ்ட் பண்ணி வச்சு காரி துப்புற அளவுக்கு ஒரு லோகேஷ் ஒரு படம் எடுத்திருக்காருன்னு சொல்லி எந்த ஒரு பாசிட்டிவும் சொல்லாமல் எல்லாமே நெகட்டிவ் தான் அந்த படத்துலங்கிற மாதிரி ஒப்பேற்றி வச்சுட்டு நல்லா பிராண்ட்லேருந்து நல்லா பண்ணிட்டீங்க. எப்படியும் நீங்கள் போட்ட ரிவ்யூக்கு 1 மில்லியன் தொட தான் போகுது. நீங்களும் நல்லா ஒரு அமௌண்ட் பார்த்துருவீங்க. உங்கள் பிராண்ட்ஸும் நல்லா சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுவாங்க. உங்களுடைய கொள்கைப்படி நீங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கீங்க. அவ்வளோதான் நல்லா சொல்ல முடியும். அடுத்து நம்ம ப்ளூ சட்டை மாறன் என்ன சொல்லியிருக்காருங்கிறத குயிக்காக பார்ப்போம். அவர் எந்த படம் நடித்து வெளியே வந்தாலும் அந்த படத்தை காட்டு மொக்கன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அவருடைய அடுத்த படம் வரும்போது இதுக்கு அது எவ்வளோ தேவலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கூட பாருங்கள், ஜெயிலர் நல்ல படம் ஆயிடுச்சு. ஓகே, அதான் உங்களுக்கு ஜெயிலர் மொக்கப்படம், கூலி மொக்கப்படம். நீங்கள் சூப்பர் ஸ்டார் மேலே எந்த அளவுக்கு கானில் இருக்கீங்கிறது உங்கள் ட்விட்டரை பார்த்தாலே தெரியும். சூப்பர் ஸ்டார் மட்டும் இல்லை, தமிழ் ஆக்ட்ரஸ் உங்களுக்கு யாருமே பிடிக்காது. அதனால தான் வார் படத்தெல்லாம் நீங்கள் நல்லா இருக்குது, சூப்பரான மூளையை கழட்டி வச்சு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ரிவ்யூ கொடுத்து வச்சுருக்கீங்க. இந்த படத்துக்கு நீங்கள் மூளை ஏன் நீங்கள் கண்ணை கொண்டு போய் கழட்டி வச்சுட்டு கூட இந்த படத்தை பார்த்துட்டு நீங்கள் பேசியிருந்துருக்கலாம். ப்ளூ சட்டை மாறன் சொன்னதில் சில விஷயங்கள் ஒத்துக்கக்கூடிய விஷயங்கள் தான், நெகட்டிவாக சொன்ன விஷயங்கள் எல்லாமே. ஸோ இவருமே வந்து ரிவ்யூவர் இல்லை, இவரும் ஒரு வகையான ரோஸ்டர் தான். இவரோட நக்கல் நையாண்டி பேச்சுக்குன்னு நிறைய ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க. இவர் சொன்ன அந்த ஃப்ளாஸு நெகட்டிவ்ஸு அதெல்லாமே ஒத்துக்கிறேன். படத்தில் ஏதாச்சும் ஒரு 4 பாசிட்டிவ்னு இருக்கும்ல, அதையும் சொல்லணும்ல. இந்த படம் பார்க்கவே தகுதி இல்லாத படம் மாதிரி முடிச்சிருக்காங்க. ஒரு ரிவ்யூ அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இந்த டாக்கிஸ் அவர் பேசுகிறது தான் உண்மையிலே சொல்லணும்னா அதுதான் ரிவ்யூ. நெகட்டிவ் என்ன, பாசிட்டிவ் என்ன, கதையோட ஒன்லைன் என்ன, அதெல்லாமே சொல்லி அவருடைய ஒப்பீனியன் என்ன, இந்த படத்தை வந்துட்டு பார்க்கலாம், இல்லை இது வந்து ஒரு சுமாரான படம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதா ரிவ்யூ கேட்டகரியை தவிர, நீங்கள் பண்ணுறது ரோஸ்ட் கேட்டகரி. அதாவது நாங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கிறது அதான் நீங்கள் பண்ணுறீங்க. இன்னும் நான் வந்து இந்த ரோஸ்ட் சேனல்லாம் வந்து மொக்கன்லாம் சொல்லியிருக்காங்க, அவங்கள பற்றி நான் விமர்சிக்க விரும்பலை.
ஏன்னா அவங்க ரோஸ்ட் சேனல், அவங்களுக்கு படம் பிடிக்கலன்னா அவங்க ரோஸ்ட் பண்ண தான் செய்வாங்க. ஆனால் நீங்கள் ரிவ்யூ சேனல், அதுக்கான தரமே இல்லாத மாதிரி தான் இங்கே இருக்குது. படம் வாட்சபிள், ஆனால் மொக்கையோ இல்லை படு கேவலமோ, நீங்களாம் ரிவ்யூவர்னு சொல்லிட்டு எப்படி நீயானாலும் உங்களை கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சிருக்காங்கன்னு எனக்கு சுத்தமாக புரியலை. உங்களுடைய ஜேர்னர் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அப்படி உங்களுக்கு வந்துட்டு இதுதான் பிடிச்சிருக்கு, எனக்கு வந்து பிராண்டோட ப்ரொமோஷன் தான் முக்கியம் அப்படின்னா எங்களை மாதிரி ரோஸ்ட் கேட்டகரிக்கு மாறிடுங்கிறேன். ரோஸ்ட் பண்ணுங்க, நாங்கள் உங்களை சப்போர்ட் பண்ணுறோம், நம்ம கொலாப் பண்ணுவோம் வாங்க. ஏன் ரிவ்யூங்கிற பேரில் வெறும் மட்டமான விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு இதுக்கு ப்ளூ சட்டை மாறினே தேவலாம் போல. அவர் கூட வந்து நெகட்டிவ் பாயிண்ட்டை ஒன்று பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்கிறாரு. அதை கூட உங்களால் சொல்ல முடியல. அந்த அளவுக்கு நீங்கள் போதையில் இருந்திருக்கீங்க படம் பார்க்கும் போது. இதுக்கு மேலே சொல்ல ஒன்றும் இல்லை. பொதுவாக கூலி படம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் என்ன சொல்லுவா அப்படின்னா, டே 2லேருந்து நல்ல ரிவ்யூ தான் வந்துட்டு இருக்கு, ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு இந்த படம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதான் உண்மையான விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும் அப்படின்னா, எக்ஸ்பெக்டேஷன் கில்ஸுங்க, அவ்வளோதான். அது இங்கே மட்டும் இல்லை, ரிலேஷன்ஷிப்லேயுமே அதான். அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டோம்னா ஏமாந்து தான் போவோம். ஸோ என்னுடைய கருத்து என்னன்னா, ரிவ்யூ வேறு, ரோஸ்ட் வீடியோ வேறு, ரெண்டுத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி எது ரிவ்யூன்னு தெரியாமல் எது ரோஸ்ட் வீடியோன்னு தெரியாமல் ரிவ்யூன்னு போட்டு மக்களை ஸ்கேம் பண்ணுறத நிறுத்திக்கோங்க. ஸோ ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு இந்த படம் சாட்டிஸ்ஃபைடாக பண்ணும், ஓகேவா? ஒரு சூப்பர் ஸ்டார்ஸோட படம்லாம் 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு ஒரு தான் வருது. அஜித் சாராக இருக்கட்டும், ரஜினி சாராக இருக்கட்டும், விஜய் சாராக இருக்கட்டும், எல்லா படமும் வந்து 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி, 1 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இப்படி தான் வருது. இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி சூப்பர் ஸ்டார் படங்கள்லாம் தேட்டரில் பார்க்கல, அதுவும் வாட்சபிள் ஃபிலிமாக சொல்கிறேன். மொக்க படத்தை நீங்கள் பார்க்க வேண்டாம். அண்ணாத்த மாதிரி மொக்க படமாக எடுத்திருந்தாங்கன்னா நானே வழி ஊற்றிருப்பேன். ஸோ அது அந்த அளவுக்குலாம் அந்த படம் வந்து சொல்கிற அளவுக்கு இல்லை. ஸோ அதனால் நீங்கள் தேட்டரில் பார்த்துட்டு உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேபி இந்த வீடியோக்கு எனக்கு வியூஸ் வராமல் இருக்கலாம், பட் இவங்க சொல்கிற விதத்தில் அந்த படம் இல்லை அப்படிங்கிறத என்னுடைய ஸ்ட்ராங்கான ஒப்பீனியனை நான் வந்து இங்கே சொல்லிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் மாண்டி ஷோஸ் ரோஸ்ட். நான் தான் மாண்டி. நன்றி.